ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு லஞ்ச் பண்ண போகிறோம். அது அவரைக்காய் தொக்கு தக்காளி ரசம் தான். இது ஜஸ்ட் ஒரு ரெசிபி இல்லை, இது நம்ம வீட்டோட சுவை, நம்ம அம்மா கை பக்குவம், நம்ம லைஃப் மாதிரியே சிம்பிளான ஸ்ட்ராங்கான டிஷ்ஷு. இந்த அவரைக்காய் தொக்கு செய்ய தேவையானது என்னென்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு. நான் இன்றைக்கி கோழி அவரை தான் எடுத்திருக்கேன். இது சீசன் டைமில் தான் கிடைக்கும். இந்த அவரைக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக பார்த்திங்கன்னா கிராமத்தில் இந்த அவரைக்காய் விளையும். இது டவுனில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வில்லேஜ் இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் நல்லாவே கிடைக்கும். இது மேக்ஸிமம் உழவர் சந்தையில் நிறையவே கிடைக்கும். இந்த அவரைக்காய் மார்க்கெட்டில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். லைஃபுமே இந்த மாதிரி தான், கொஞ்சம் காரமும் இருக்கும், கொஞ்சம் கசப்பும் இருக்கும். ஆனால் கரெக்டாக மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த டிஷ். பெண்களோட லைஃபுமே அப்படி தான். மார்னிங்கில் இருந்து நைட்டு வரைக்கும் ரொம்பவே ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஃபேமிலி, கிட்ஸு, ஒர்க்கு. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஸ்மைலோட எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து. அதுவுமே ரியல் பவர் தான் நினைக்கிறேன் நான். இப்போ சமையலுக்கு வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெயை விட்டுட்டு தேவையான அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கி வச்ச ஆனியன் எல்லாம் 1 by 1 சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்குவோம். இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குவோம். நம்ம இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அதே மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நான் லைட்டாக தொக்கு மாதிரி செய்கிறேன். இந்த தொக்கு, ரசம், ரைஸ் இது மட்டும்தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி விடாமல் கொஞ்சமாக மூடி போட்டு நல்லா இந்த காயை வதக்கி எடுத்துக்குவோம். அவரைக்காய் மட்டும் இல்லை, எந்த காயாக இருந்தாலும் சரி, நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம மூடி போட்டு எடுத்து வதக்கினாலே அந்த காய் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடும். அந்த வதங்கி வர நேரத்துக்கு நம்ம 2 முட்டை உடச்சி ஊற்றி நம்ம செஞ்சோன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி செய்யறதுனால கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நான் கொஞ்சம் வேக விடுறேன். கடைசியாக நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக திருவி வச்சுருக்கிற தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக நான் கொத்தமல்லியும் சேர்த்து நான் இறக்கிடுறேன். இது கொஞ்சமாக ரைஸை வச்சுட்டு இந்த காயை போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் ரொம்பவே ஸ்பெஷல் தக்காளி ரசம் தான். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரே ஒரு கொட்டை புளி மட்டும்தான் எடுத்திருக்கேன். நான் 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்திருக்கிறேன். தக்காளியை நம்ம இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு வைக்கும்போது ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. நான் பார்த்திங்கன்னா ரசம் ஒரே ஸ்டைலில் செய்யாமல் எப்பவுமே ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். நான் வைக்கிற ரசம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாமே நான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி இந்த ரசத்தில் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு டைம் பார்த்திங்கன்னா இந்த மிளகு ஜீரகம்லாம் நான் எண்ணெயில் வதக்கி அப்புறமா இந்த ரசத்தை ஊற்றுவேன். ஒரு டைம் இந்த தக்காளி, இந்த மிளகு ஜீரகம் இது எல்லாமே எண்ணெயில் வதக்கி செய்வேன். ஒரு டைமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது ரசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக மஞ்சத்தூள், கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அடுப்பில் வைப்போம். இதை நமக்கு கொதியே வரக்கூடாது. அப்படியே சுற்றி நமக்கு அந்த நுரை கட்டும். அந்த டைமில் இந்த ரசத்தை நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரசம் கொஞ்சம் கூட கொதிக்கவே விடக்கூடாது. கொதிக்க விட்டனாலே ரசம் நமக்கு கசப்பாக வந்துடும். அதனால் லைட்டாக நமக்கு சுற்றி நுரை கட்டும் போதே நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிவிடுவோம். எந்த ஸ்டைலில் எப்படி ரசம் வச்சாலும் சரி, பருப்பு ரசமாக இருக்கட்டும், புளி ரசமாக இருக்கட்டும், மிளகு ஜீரக ரசமாக இருக்கட்டும், எந்த ரசத்தையுமே கொதிக்க விடாதீங்க. கொதிக்க விட்டனாலே நமக்கு டேஸ்ட்டு மாறிடும். ஃபைனலாக நம்ம ரசத்தை தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் இதை மட்டும் போட்டு நான் தாளித்து ரசத்தை ஃபைனலாக முடிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.